ஒரு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டரால் பாதிக்கப்பட்ட ஒரு நார்சிஸ்ட் எவ்வளோ இம்பல்சிவாக எந்த கான்சிக்வன்சஸை பற்றியும் யோசிக்காமல் டக்குன்னு முடிவு எடுப்பாங்கன்னு தெரியுமா? அவங்களுடைய இம்பல்சிவ் நேச்சரால் அவங்க கூட இருக்கக்கூடிய விக்டிம் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலனா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பார்ட் 66 வீடியோ இது. சப்போஸ் பார்ட் 1லேருந்து பார்ட் 65 வரைக்கும் இந்த என்டையர் நார்சிஸ்டிக் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்கான சீரீஸ் ஆஃப் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்க, இல்லை இருக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அதில் இருந்து கஷ்டப்படுறாங்க, உங்களுக்கு ஏதாவது அதில் டவுட் இருக்குது அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணி உங்களுடைய கொஸ்டின்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை 1-to-1 என் கூட பேசணுன்னா அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி ஆன்லைன்லேயே செஷன் வந்து ஷெடியூல் பண்ணலாம் அப்படின்றது தான். யூஸ்வலாக இந்த நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய நிறைய விக்டிம்க்கு என்ன தோணும் அப்படின்னா, ஏன் ஒரு நார்சிஸ்ட் வந்து இவ்வளோ இம்பல்சிவாக, அதாவது எதை பற்றியும் யோசிக்காமல் டக்குன்னு முடிவு எடுக்கிறாங்க, அவங்க எடுக்கக்கூடிய அந்த டக்குன்னு முடிவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி என்ன, எந்த ஒரு கான்சிக்வன்சஸை பற்றியும் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்களே, ஏன் இவ்வளோ அன்பிரடிக்டபுளாக இருக்காங்க அப்படின்றது தான் ஒரு விக்டிம்க்கு தோணும். ஏன் அப்படின்னா, ஒரு லாங் டேர்மில் நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் பீப்புளோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப அன்பிரடிக்டபுளாக எதை பற்றியும் யோசிக்காமல் இம்பல்சிவாக இருக்கிறனால ஒரு விக்டிம் வந்து பயங்கரமாக பாதிப்புக்கு உள்ளாவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பயம் உருவாகும். நம்ம இப்போ இந்த விஷயத்த சொன்னோன்னா அதுக்கு நார்சிஸ்ட் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத யோசித்தாலே ஒரு விக்டிம்க்கு வந்து பயங்கரமான ஃபியர் வந்து உருவாகும். அந்த ஃபியர் தான் அவங்கள ஒரு டிப்ரெஷனை நோக்கி கொண்டு போகும். ஏன்னா நார்சிஸ்ட் வந்து ஹைலி அன்பிரடிக்டபுளான ஒரு பீப்புள். எந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா ஒரு டைம் வேறு மாதிரி எடுத்துப்பாங்க, அதே மாதிரி அதே விஷயத்த வேறு மாதிரி இன்னொரு டைம் எடுத்துப்பாங்க. அவங்களோட ஆக்ஷன்ஸ்லாம் இது வரைக்கும் பண்ணாத மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதனால் அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த விக்டிம் வந்து பயந்து தான் அவங்க வாழ்க்கை முழுக்க இருக்கணும். இப்போ நான் இதை சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ திடீர்னு வேறு ஏதாவது பண்ணிவிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயங்கரமான பயம் வந்து விக்டிம்க்கு உருவாகும். பட் அவங்க ஏன் வந்து இவ்வளோ அன்பிரடிக்டபுளாக இருக்காங்க, ஏன் டக்குன்னு எல்லாத்தையும் முடிவு எடுக்கிறாங்க, அவங்களோட இம்பல்சிவ் நேச்சருக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் பர்சனுடைய லைஃப் டைனமிக்ஸை பற்றி புரிஞ்சுக்கணும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி குரூப் உள்ள வரும். ஓகே, ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் வந்து இதை வந்து ஒரு கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி குரூப் உள்ள வந்து DSM-5 அப்படின்ற சைக்காலஜிக்கல் பேப்பரில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த கிளஸ்டர் பி குரூப்புக்குள்ளார நார்சிஸ்டிக் பீப்புள் மட்டும் கிடையாது, வேறு சில பர்சனாலிட்டி டிசார்டரும் வரும். அதாவது ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிசார்டர்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து சைக்காலஜிக்கல் டேர்மில் ஒரு சோஷியல் மீடியா டேர்ம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சைக்கோபாத்துன்னு சொல்லுவாங்க. சைக்கோபாத்துன்றது சைக்காலஜிக்கல் டேர்ம் கிடையாது. இந்த ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிசார்டரை தான் யூஸ்வலாக வந்து சைக்கோபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிளஸ்டர் பி குரூப்பில் தான் வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர்னு ஒன்று இருக்குது, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிளஸ்டர் பி குரூப்பில் தான் வரும். இந்த மாதிரி கிளஸ்டர் பி குரூப் உள்ள ஒரு சில பர்சனாலிட்டி டிசார்டரை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த பர்சனாலிட்டி டிசார்டர் தான் நார்சிஸ்டிக் பீப்புள். இந்த கிளஸ்டர் பி குரூப்பில் இருக்கக்கூடிய அந்த டிசார்டர்லாம் எதை பேஸ் பண்ணி அவங்க வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, யூஸ்வலாக வந்து ரொம்ப ட்ராமேட்டிக்காக, ரொம்ப எமோஷ்னலாக, எராட்டிக்காக இருக்கக்கூடிய சில பர்சனாலிட்டி டிசார்டர் வந்து இந்த கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி குரூப்பில் வருவாங்க. ஸோ அதில் தான் ஒன் ஆஃப் த பர்சன் வந்து நார்சிஸ்டிக் பீப்புள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மற்ற பர்சனாலிட்டி டிசார்டர், அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆன்டி சோஷியல் பிபிடியாக இருந்தாலும் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட இதே நேச்சர் தான் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் வந்து மாறும். அதாவது ஃபெயில்டு நார்சிஸ்ட்டை வந்து பிபிடின்னு சொல்லுவாங்க, ஆன்டி சோஷியலுக்கு வந்து வேறு விதமான சில ட்ரைட்ஸ் இருக்கும். ஸோ இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டரில் வந்து வேறு விதமான ட்ரைட்ஸ் இருக்கும். பட் இது உள்ளே இருக்கக்கூடிய சில காமன் சிமிலாரிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ராமேட்டிக்காக, அந்த ட்ராமேட்டிக் உள்ளே வந்து நீங்கள் வந்து இந்த இம்பல்சிவான, அதாவது இந்த எமோஷனல் உள்ளேயும் இந்த இம்பல்சிவான நேச்சரை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கிளஸ்டர் பி குரூப்பில் இருக்கவங்க எல்லாருமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பல்சிவாக தான் இருப்பாங்க. அதாவது எதை பற்றியும் யோசிக்காமல் டக்குன்னு டிசிஷன் எடுப்பாங்க. கான்சிக்வன்சஸை பற்றி சுத்தமாக யோசிக்கவே மாட்டாங்க. அடுத்து என்ன வேணும், என்ன நடக்கும், ஒரு லாங் டேர்மில் யோசிக்கவே மாட்டாங்க. அந்த செகண்டில் அவங்களுக்கு வரக்கூடிய கோபம்னு சொல்லுவாங்க, அது கோபம் கிடையாது, அதுதான் உண்மையான பர்சனாலிட்டி டிசார்டர். அந்த டைமில் வரக்கூடிய அந்த எமோஷனை அவங்களால ஹேண்டில் பண்ணவே முடியாது. டக்குன்னு ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அது வந்து இது வரைக்கும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சாதாரண விதத்தில் நம்ம ஒரு ஹியூமனை வந்து யூஸ்வலாக வந்து
இப்படி தான் அனலைஸ் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் நார்சிஸ்டிக் பீப்புள் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. நார்சிஸ்டிக் மட்டும் இல்லை, நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிபிடி, இந்த ஆன்டி சோஷியல், இவங்க எல்லாருமே எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க நீங்கள் ப்ரெடிக்டே பண்ணவே முடியாது. அதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நார்சிஸ்டிக் பீப்புளோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, அங்கே சாப்பிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வேணும். அப்போ வந்து நார்சிஸ்டிக் பீப்புள் வந்து வேறு ஒரு ஃபுட்டு சஜஸ்ட் பண்ணுறாங்க. இதை சாப்பிடு, இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க. சரி, ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க, அந்த ஃபுட்டு வருது, நீங்கள் சாப்பிட்றீங்க. அது வந்து அவங்க சொன்ன அளவுக்கு நல்லா இல்லை. உடனே நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க, நீ என்ன இவ்வளோ பில்டப் கொடுத்த, இது அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. இது வந்து ஒரு நார்மல் கான்வர்சேஷன் தான். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும், ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும், யூஸ்வலாக இது வந்து இந்த கிரிட்டிசிசம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப காமன். இது கிரிட்டிசிசம் கூட சொல்ல முடியாது, சும்மா ஒரு கமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு சாதாரண அந்த கமெண்ட்டை கூட அவங்களால ஹேண்டில் பண்ணவே முடியாது. அவங்களுக்கு திடீர்னு என்ன தோணுன்னா, ஓ, நான் ஆர்டர் பண்ணதே நீ நல்லாலன்னு சொல்கிறியா, நீ என்னை விட பெரிய ஆளா, நான் தானே கிங்கு, நான் தானே குயின், என்னை விட நீ பெருசாக இருக்கியா, அப்போ நான் சொன்னதே நல்லாலன்னு சொல்கிறேன், அப்போ என்னுடைய பர்சனாலிட்டியை வந்து நீ நல்லாலன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி வேறு விதமாக அதை வந்து அப்படியே புரிஞ்சுக்கிட்டு அந்த டைமில் திடீர்னு ஒரு கோவப்பட்டு ஈவன் அந்த ஃபுட்டெல்லாம் தட்டி விட்டுட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே ஓடக்கூடிய அளவுக்கான ஒரு ரியாக்ஷன் அவங்கக்கிட்ட இருந்து வரலாம். பட் இதை வந்து எல்லா டைமும் இதே மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில நேரம் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் பயங்கர ட்ராமேட்டிக்காக இருப்பாங்க. அவங்க கூட இருந்தாலே ஒரு என்ன சொல்கிறது, இது வரைக்கும் இங்கே படத்தில் பார்த்ததோ இல்லைனா கேட்டதோ அந்த மாதிரி சில ட்ராமேட்டிக்கான விஷயம்லாம் நீங்கள் அங்கே பார்க்கலாம். அதாவது அவங்க வந்து கோச்சிட்டு ஓடுவாங்க, நீங்கள் பின்னாடியே துரத்திட்டு போய் கன்சோல் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் தேவையில்லாத விஷயத்துக்கு அப்பாலஜைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான ட்ராமேட்டிக், அதாவது ட்ராமேட்டிக்காக இருக்கிறவங்க எல்லாருமே நார்சிஸ்டிக் இல்லை, பட் எக்ஸ்ட்ரீமான ட்ராமேட்டிக், அந்த சுச்சுவேஷன் ஒன்றுமே இருக்காது. பட் இதில் ஏன் அவங்க அந்த மாதிரி கோவப்பட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதில் உத்து பார்த்திங்கன்னா என்ன உங்களுக்கு தெரியும்னா, அவங்களோட ஈகோ, அவங்களோட இமேஜ், அவங்க ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டான அட்மிரேஷன் வேணும். அதாவது அவங்க கூட இருக்கக்கூடிய சப்ளை தனக்கு அடிமை மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஈவன் தோ அந்த பர்சன் வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி இருந்தாலும், நார்சிஸ்டிக் பீப்புள் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து என்னோடய சப்ளை, நான் சொல்கிறது தான் கேட்கணும், நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க ஒரு ஃபுட்டை ஆர்டர் பண்ணுறாங்க, அந்த ஃபுட்டை வந்து ஓ சூப்பராக இருக்குது, நீ ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்து எப்போவுமே பெஸ்ட்டு, நீ தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஓகே. அப்போ அவங்களோட ஈகோ வந்து அந்த இடத்துல உடையில நினச்சிட்டு இருக்கிற அந்த இமேஜை வந்து, அதாவது ஒரு ஃபால்ஸ் இமேஜ் தான். நார்சிஸ்டிக் பீப்புள் எப்போவுமே கண்ணாடியில் தன்னை வந்து ஒரு கிங்காக குயினாக தான் வந்து அட்மையர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களே தன்னை அட்மையர் பண்ணுவாங்க, மற்றவங்களும் அதை தான் நினைக்கணும்னு நினைப்பாங்க, முக்கியமாக அவங்களோட சப்ளை. ஆனால் அதை நீங்கள் உடைச்சிட்டிங்க, அவங்களோட ஈகோ உடைக்கிறீங்க, இது ஒன்றும் அந்தளவுக்கு நல்லா இல்லையா, நீங்கள் ஓவராக பில்டப் கொடுத்தா அப்படின்னு நீங்கள் ஒரு விளையாட்டை தான் சொல்லியிருப்பீங்க. ஆனால் அந்த விளையாட்டை கூட அவங்கள அதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் டக்குன்னு அவங்களுக்கு ஒரு கோவம் வந்து அந்த டைமில் அவங்க ரியாக்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயம் தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாதிப்பே. அதாவது கோவப்பட்டால் கூட பரவாயில்ல, கோவப்பட்டுட்டு வீட்டில் போய் நீங்கள் திட்டு வாங்கினா கூட பரவாயில்ல, ஆனால் அந்த இடத்துல அவங்க ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரியாக்ஷன் வந்து நீங்கள் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அந்த இடத்துல ஒரு கான்சிக்வன்சஸ் பற்றி, அது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டு, அந்த இடத்துல நம்ம அந்த மாதிரி கத்தக்கூடாது, மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு கான்சிக்வன்சஸை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. இதே மாதிரி தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்போ பிரேக்கப் பண்ணுவாங்க, எப்போ அடுத்த ரிலேஷன்ஷிப்பில் போவாங்கன்னே சொல்ல முடியாது. எல்லாமே டக்குன்னு நடக்கும், எதை பற்றியும் யோசிக்கவே மாட்டாங்க. ஒன்லி அவங்களுக்கு வந்து அந்த டைமில் என்ன தாட்டு தோணுதோ அதை பற்றி மட்டும்தான் வச்சு டிசிஷன் எடுப்பாங்க. இந்த இம்பல்சிவ் நேச்சர்னால தான் மோஸ்ட் ஆஃப் த நார்சிஸ்டிக் பீப்புள் வந்து லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாமல் இருக்கும். யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா நார்சிஸ்டிக் பீப்புளால் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். ஏன் அப்படின்னா, ஹியூமனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாபமே அவங்களுடைய எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் தான். இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறத தாண்டி அந்த எமோஷ்னலான விஷயம் வந்து ஒரு ஹியூமன் வந்து ரொம்ப எம்பத்தட்டிக்காக இருக்காங்கன்னா அவங்களால நிறைய விஷயம் சக்சீட் பண்ணவே முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் பாவம் இறக்கம் பார்த்து விட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நார்சிஸ்டிக் பீப்புளுக்கு அந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸுன்றது, எமோஷ்னலாக அவங்க ஃபீல் பண்ணுறதே கிடையாதுல. அவங்களுக்கு எம்பத்தின்றது 0.00001% கூட இருக்காது. ஈவன் நெகட்டிவில் இருக்கவங்க கூட சொல்லலாம். அப்போ அவங்களுக்கு எதுவுமே பாவம் இறக்கம் பார்க்க மாட்டாங்க, தன்னை பற்றி மட்டும் தான் யோசிப்பாங்க. பயங்கர செல்ஃப் சென்ட்ரடாக, பயங்கர செல்ஃபிஷாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியால் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். ஆனால் ஏன் நார்சிஸ்டிக் பீப்புள் நிறைய பேரால் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியலன்னா, அவங்களோட இம்பல்சிவ் நேச்சரால் மட்டும்தான். அந்த இம்பல்சிவ் நேச்சரில் அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் எந்த கான்சிக்வன்சஸை பற்றி யோசிக்காமல் டக்குன்னு எடுப்பாங்க. ஒரு ஜாபை டக்குன்னு விட்டுருவாங்க, ஒரு ரீலொகேஷன் டக்குன்னு பண்ணிவிடுவாங்க, டக்குன்னு ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிவிடுவாங்க, டக்குன்னு மேரிட்டல் லைஃப் விட்டு வெளியே போயிடுவாங்க, டக்குன்னு அஃபேரில் உளுந்துருவாங்க. டக்குன்னு அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு மேஜரான டிசிஷன் பயங்கர தப்பாக போயிடும். அந்த தப்பான டிசிஷன்னால் அவங்களால அந்த சக்சீட் ஆகவே முடியாது. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த நார்சிஸ்டிக் பீப்புள் ஃபெயிலியராக தான் இருப்பாங்களே தவிர சக்ஸஸ்ஃபுல் ஆகவே முடியாது. பட் ப்ராக்டிக்கலி சைக்காலஜிக்கலி வந்து பார்த்தா நார்சிஸ்டிக் பீப்புள் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு எம்பத்தி இல்லை, எமோஷனல் பேரியரே கிடையாது. அவங்க எவ்வளோ தூரம் வேணாலும் மேலே போய்கிட்டே இருக்கலாம். நினச்சி பாருங்களா, ஒரு 10 மணி நேரம் கூட
உட்காந்து அவங்களால வேலை பார்க்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு சுத்தமாக எம்பத்தியோ எமோஷனலோ மற்றவங்கள பற்றி யோசிக்கிறதோ எதுவுமே கிடையாது. அவங்கள பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க. நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, வாழ்க்கையில் வேலை பார்ப்பாங்க, ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டியோ அக்கௌண்டபிலிட்டியோ எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கவங்க கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக தானே இருக்கணும். ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கல அப்படின்னா அந்த இம்பல்சிவ் நேச்சர் தான். அது வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷன், அவங்களுடைய பேஷன், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாத்துலேயுமே அவங்க அப்ளை பண்ணி தோத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு காமெடியான விஷயம்னா, அவங்க எடுத்த அந்த தப்பான டிசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இம்பல்சிவ் நேச்சர்னால ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துருவாங்க. அதனால் ஒரு அன்இமேஜினபிளான ஒரு கான்சிக்வன்சஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஃபேஸ் பண்ணால் கூட நம்ம தப்பான ஒரு டிசிஷன் எடுத்துட்டோமே அப்படின்றத அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. திரும்ப அந்த ப்ளேமை வந்து மற்றவங்க மேலே தான் தூக்கி போடுவாங்க, அந்த சுச்சுவேஷன் மேலே தூக்கி போடுவாங்களே தவிர தான் தப்பான ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம், இம்பல்சிவாக இருந்திருக்கக்கூடாதுன்னு அந்த மிஸ்டேக்ஸை அவங்க கரெக்ட் பண்ண யோசிக்கவே மாட்டாங்க. அந்த யோசிக்காத அந்த பிஹேவியர்னால தான் ஒன்ஸ் ஏ நார்சிஸ்ட் இஸ் ஆல்வேஸ் ஏ நார்சிஸ்ட்னு சொல்கிறோம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு நினச்சாலே அவங்களுடைய அந்த ஃபால்ஸான இமேஜ் உடஞ்சிரும்ல, அவங்க ஈகோ உடஞ்சிரும். ஸோ அவங்கள திருத்திக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. நம்ம இந்த டிசிஷன் இப்போ இப்படி எடுக்காமல் இப்படியே எடுத்திருந்தா, இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் பண்ணாமல் இருந்திருந்தா, இந்த மேரிட்டல் லைஃப்பை நம்ம சொதப்பாமல் இருந்திருந்தா, இந்த மாதிரியான ஜாபில் நம்ம சொதப்பாமல் இருந்திருந்தா, அதோட நம்மளோட இம்பல்சிவ் நேச்சரை காட்டாமல் இருந்திருந்தா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருப்போமோ அப்படிலாம் யோசிக்கவே மாட்டாங்க. அந்த டைமில் அந்த சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னு அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செரெப்ரல் நார்சிஸ்ட்னு ஒரு டைப் இருப்பாங்க. இவங்க வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. அவங்க இன்டெலிஜென்ட்டை வெளியே காட்டி தான் நிறையா சப்ளையவே அவங்க பக்கம் திருப்புவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செரெப்ரல் நார்சிஸ்ட் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது சில நார்சிஸ்டிக் பீப்புள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேரியரில் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, ஈவன் ஒரு மில்லியனராக கூட இருப்பாங்க. அவங்களாம் எப்படி அந்த ஸ்டேட்டஸ் அட்டைன் பண்ணாங்கன்னா, இந்த இம்பல்சிவ் நேச்சரை அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியும். அந்த மாதிரி நார்சிஸ்ட் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா நார்சிஸ்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணமே அவங்களுடைய இம்பல்சிவான அந்த டக்குன்னு எடுக்கக்கூடிய டிசிஷன் தான். ஆனால் சில நார்சிஸ்ட் வந்து அது நல்லா அனலைஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிவிடுவாங்க. ஹேண்டில் பண்ணுறதுனால அவங்க ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பாத்துக்கு போயிடுவாங்க. பட் இந்த இம்பல்சிவ் நேச்சரை பற்றி ஒரு ரியல் டைம் ஸ்டோரி ஒன்று இருக்குது. பட் இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கனால அடுத்த ஒரு வீடியோவில் இந்த இம்பல்சிவ் நேச்சர் யூஸ்வலாக வந்து அந்த விக்டிம்க்கு வந்து எப்படி பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்ற ஒரு ஸ்டோரி ஒன்று வந்து இருக்குது. யூஸ்வலாகவே வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி நார்சிஸ்ட் கூட இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து ரொம்ப 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 பெரிய பாதிப்புக்கு உள்ளாவாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு ஒரு ஃபியரையும் ஒரு டிப்ரெஷனையும் நோக்கி கொண்டு போகும். ஏன்னா அன்பிரடிக்டபிளான ஒரு பர்சன் கூட வாழவே முடியாது. அந்த இம்பல்சிவ் நேச்சர் அவங்கள பயங்கரமாக பாதிக்கும். பட் இது எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்னு ஒரு ரியல் டைம் ஸ்டோரியை வந்து நான் அடுத்த பார்ட்டில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வேறு யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டோடு நான் உங்களை மீட் பண்ண வரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.